இன்ஸ்பெக்டர் அந்த வழக்கை சாதாரணமான ஒன்றாக கருதி சாரதியிடம் ஒப்படைக்கிறார். சடலத்தை பார்த்த பிருந்தாவிற்கு அது தற்கொலையாக தெரியவில்லை, ஏதோ ஒரு கொடூரமான கொலை என்று உள்ளுணர்வு சொல்கிறது. அந்த உடல் எங்கோ கொலை செய்யப்பட்டு கோணிப்பையில் கட்டி ஏரியில் வீசப்பட்டிருப்பதை அவள் நுணுக்கமாக கவனிக்கிறாள். அன்று இரவு சாரதியிடம் பேசும் பிருந்தா, பாதிக்கப்பட்டவர் 16 முறை குத்தப்பட்டு துடிக்க துடிக்க கொல்லப்பட்டிருப்பார் என்று கூறுகிறாள். இதை கேட்டு அங்கிருப்பவர்கள் அவளை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறார்கள். உங்களுக்கு தெரியாதது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வரும் பாருங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்கிறாள் பிருந்தா. அவளுக்கு தினமும் தன் குடும்பத்தினர் உயிரோடு இருப்பது போன்ற கனவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. பிருந்தாவின் கணிப்படியே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து சேர்கிறது. அதில் இறந்தவர் தலையில் பலமாக தாக்கப்பட்டு மயக்கமடைந்த நிலையில் 16 முறை ஒரே இடத்தில் குத்தி கொலை செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஒரு வாரமாக தண்ணீரில் இருந்தனால ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியல. பிருந்தாவின் திறமையை கண்டு சாரதி வியந்து போகிறான். ஆனால் இன்ஸ்பெக்டர் அதை ஏற்க மறுக்கிறார். முகம் தெரியாததால் காணாமல் போனவர்களின் பட்டியலை சரிபார்க்க தொடங்குகிறார்கள். சாரதி இப்போது பிருந்தாவின் உதவியை நாடி வருகிறான். நீங்கள் சொன்னது அனைத்தும் சரியாக இருக்கிறது, வாருங்கள் சேர்ந்து புலனாய்வு செய்வோம் என்று அழைக்கிறான். அன்று இரவு பிருந்தா அந்த மருத்துவ அறிக்கையை வீட்டிற்கு எடுத்துச் சென்று தீவிரமாக ஆராய்கிறாள். அப்போது அந்த சடலம் கட்டப்பட்டிருந்த கோணிப்பையில் நிலக்கரி துகள்கள் இருப்பதை கவனிக்கிறாள். இது ஒரு முக்கிய தடமாக அவளுக்கு தோன்றுகிறது. மறுநாள் சாரதியிடம் ரயில்வே மற்றும் நிலக்கரி சுரங்கங்களில் யாராவது காணாமல் போயிருக்கிறார்களா என்று சரிபார்க்க சொல்கிறாள். அந்த தடத்தை வைத்து தேடிய போது ஒரு பெண்ணின் கணவன் காணாமல் போனது தெரிய வருகிறது. அந்த பெண்ணிடம் விசாரிக்கும் போது அவர்களுக்கு யாரிடமும் பகை இல்லை என்று கூறுகின்றனர். இதனால் இன்ஸ்பெக்டர் மீண்டும் இந்த வழக்கை தற்கொலை என்று முடித்துவிட முயற்சி செய்கிறார். ஆனால் பிருந்தா விடுவதாக இல்லை. அந்த ஏரியை சுற்றியுள்ள இடங்களை மீண்டும் ஆய்வு செய்கிறாள். அங்கே ஒரு விசித்திரமான பறவையின் இறகு அவளுக்கு கிடைக்கிறது. அதை கூகுளில் தேடி பார்க்கும்போது அது அந்த பகுதியில் வளரும் பறவை இல்லை என்றும் எங்கிருந்தோ கொண்டு வரப்பட்டது என்றும் தெரிகிறது. மேலும் இறந்தவர் உடலில் இருந்த காயங்கள் அந்த பறவையின் நகக்கீரல்களுடன் ஒத்துப்போகின்றன. இதற்கிடையில் நிஜமான கொலைகாரன் ஒரு இடத்தில் அமர்ந்து அந்த பறவைக்கு மாமிச துண்டுகளை ஊட்டிக் கொண்டிருக்கிறான். அவன் கையில் செல்வா அன்று செதுக்கிய அந்த மரபொம்மை இருக்கிறது. அவன் சின்னி சின்னி என்று மெதுவாக தன் தங்கையின் பெயரை உச்சரிக்கிறான். இந்த மர்மமான கொலைக்கும் பிருந்தாவின் அண்ணனுக்கும் என்ன சம்பந்தம்? சின்னி தன் அண்ணனை கண்டுபிடிப்பாளா? அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு மறக்காம நம்ம அருண் லிங்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.